சும்மா பேருக்கு வந்து ஆக்ஷன் படங்களில் நடிக்கிறது, அந்த காமெடி தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படத்தில் காமெடி கான்செப்டெல்லாம் என்னுடையது தான். ஜெய்ஹிந்திலலாம் வென் வி ரைட் தி ஸ்டோரி, இந்த கான்செப்டில் வித் தட் தான் நாங்கள் எழுதுறது. ஸோ எழுதிடுவோம். ஆனால் அவர் நடிக்கும்போது சிரிப்பு தாங்க முடியாது. இன்னும் டக்குன்னு வேறு எதோ பேசிடுவார். டேக்கில் ஒன்று இருக்கும், டேக்கில் இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னா அது புதுசு இம்மிடியட்டாக தானே, நம்மளுக்கு முடியாது. அப்படியே சிரிச்சுட்டு கட்டுன்னு எத்தனை தடவை கட் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து ஆக்ஷன் சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக ஃப்ரேம்லேருந்து அவுட் பண்ணுற மாதிரி வந்துடுவேன். வெளியே நின்று சிரிச்சுட்டு இருப்பேன். இவங்க எல்லாரும் அப்படிதான். இவர் அப்படிதான், வடிவேல் அப்படிதான், விவேக், எவ்வளோ. ஆமாம், இவங்க கூடலாம் நடிக்கும்போது ரொம்ப சிரிப்பு வருது. ஸோ ஆக்ஷன் கிங்க்கே வந்து ஒரு புது ஃப்ளேவர் மாதிரி ஆல் காமெடி கேரக்டர்ஸ் ஆல்சோ ஒர்க் ரியலி வெல் இந்த விஷயங்களில். ஸோ இப்போ கூட அந்த கிரி படம் பார்த்து இப்போ கூட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்து அந்த பேக்கரி வித்த கதையை எப்போ போய் சொன்னீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. படுத்திருந்தீங்க எப்போ போய் சொன்னீங்க அப்படின்லாம் கேட்பாங்க வெளியில். The number of times I watched Giri, oh my god, அவ்வளோ வாட்டி நான் பார்த்துருக்கேன். அந்த போட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், படமாவே சொல்ல, நாட் ஜஸ்ட் சீன்ஸ், படமாவே எங்க வீட்டில் சிடி இருந்தது, அத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன். அது போரே அடிக்காத ஒரு படம் அதெல்லாம். சே, வெரி ஹிலேரியஸ். இந்த மாதிரி காமெடி ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாவது திருப்பி இப்போ would you have in mind இந்த மாதிரி பண்ணணும்? இல்லை, இப்போ ஒன்று கேட்டிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு. அது ப்ராபப்ளி பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, அது பண்ணா ஒர்க்கிங் ஆன் இட். ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்.